வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம 11th பயாலஜியில் ஃபஸ்ட்டு பயோசுவாலஜியோட ஃபஸ்ட்டு சாப்டர் த லிவிங் வேர்ல்ட் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நீட்டுக்கு சரி நம்மளுக்கு கொஷின் ஆன்சரும் சரி என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் த லிவிங் வேர்ல்டில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் தான் வரும். நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதனோட ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது தான் எக்கோசிஸ்டம். த ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது தான் நம்ம பிட்வீன் பயோட்டிக் ஏபயோட்டிக் தான் எக்கோசிஸ்டம். இதை ஃபஸ்ட் சொன்னவர் ஏஜி டான்ஸ்லி 1935. அடுத்து பார்த்திங்கன்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் எ பர்டிகுலர் எக்கோசிஸ்டத்தில் இருக்கும் இல்லைங்களா, அந்த டோட்டல் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸை சேர்த்து நம்ம பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு எக்கோசிஸ்டமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இருக்கும். அது அவ்வளோ சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வால்டர் ரோசன் 1985. இதை டிஃபைன் பண்ணவர் யாருன்னா வில்சன் அப்படிங்கிறவர். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டத்தை சொன்னவர் டான்ஸ்லி 1935. தென் பயோடைவர்சிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வால்டர் ரோசன், டிஃபைன் பண்ணவர் வில்சன். நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிவிங் ஆர்கனிசம் எல்லாமே நான் லிவிங் மேட்டர்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்லலாம். லிவிங் ஆர்கனிசம் பொறுத்த வரைக்கும் செல்லுலர் ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலரில் ஆரம்பித்து அப்படியே மல்டி செல்லராக மாறும்போது பார்த்திங்கன்னா அதனோட செல்லர் ஆர்கனைசேஷன், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம் இதெல்லாமே எவல்யூஷனரி ட்ரெண்ட் படி க்ரோத் அண்ட் ரெஸ்பான்ஸ், மூமெண்ட், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரேஷன், அடாப்டேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஜுவல் டெவலப்மெண்ட்டில் தான் இருந்தது. நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் என்னென்னா டு அவாய்ட் த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதுக்காக பேஸ்ட் ஆன் த எவல்யூஷன், பேஸ்ட் ஆன் த ஆர்கனைசேஷன் ஆஃப் த organisms, so they are classified ஆர்டரில் கிளாஸிஃபை பண்ணணும் தான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பை விச் திங்ஸ் ஆர் குரூப்ட் இன் கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் மட்டுமே வச்சு கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க, ஆர்டர்லி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. த சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ்டு ஃபார் திஸ் கேட்டகரி நம்ம டாக்ஸா டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிங்டம் அனிமேலியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெப்டைல், மேமல், பேர்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம். இந்த டாக்ஸானமி அப்படிங்கிறது என்னென்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். வாட் ஆர் த பேசிக் நீட்ஸ் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்ன நீட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேஷட் ஸ்பீஸ். பார்க்குறக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாக இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன வேரியேஷன் ஸ்பீஷீஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீஷீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ இருக்குது இல்லைங்களா, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் குரூப்ஸை, கன்வீனியன்ட்லி த ஸ்டடி லிவிங் ஆர்கனிசம் பற்றி நம்ம படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே நம்ம கிளாஸிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து த வேர்ட் டாக்ஸானமி அப்படிங்கிறத முதல்ல காயின் பண்ணவர் அப்படின்னு பார்த்தோம்னா டி காண்டோல் 1813 அப்படிங்கிறது தான். ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அரிஸ்டாட்டில், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறது. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் அப்படின்னா திஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் வெரி சிமிலர். த அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டமேட்டிக்லி அரேஞ்சிங் த ஆர்கனிசம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிஸ்டமேட்டிக்ஸை. ஒரு ஆர்கனிசத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை பற்றின எல்லா டிஸ்கிரிப்ஷனும் பண்ணி அதுக்கு நேம் வச்சு அதை அரேஞ்ச் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் அதை சப்மிட் பண்ணி நம்ம அதை வெளியில் பப்ளிஷ் பண்ணுவோம். அதை ஆர்டராக நம்ம இது பண்ணுறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இப்போ மாடர்ன் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி நம்ம ஆல்ரெடி சொன்னது இது அரிஸ்டாட்டில். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படிங்கிறது கரோலஸ் லினேயஸ். அவர் இல்லைன்னு சொல்லலாம். இவர் தான் முதல்ல ஹைரார்ச்சிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தார்.
ஒவ்வொரு ஆர்கனிசத்தையும் அந்த நம்மளோட அனிமல் கிங்டமில் அந்த ஹைராச்சிக்கல் மெத்தடில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேஸ் டு பெக்ஸ் வரைக்கும் ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம், டொமைன் அப்படிங்கிறத ஆர்டராக அரேஞ்ச் பண்ணவர் இவர் தான். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட், இவர் தான் பைனோமியல் நாமன்க்ளேச்சர் கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டு அந்த ஆர்கனிஸ்டோட யூஸ் என்ன, பெனிஃபிஷியலாக, ஹார்ம்ஃபுல்லாக அப்படிங்கிறத பொறுத்து இது பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக், வைல்டு, க்ரீப்பிங், ஃப்ளையிங் அண்ட் லொக்கோமோஷன் பேஸ்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணார். முதல்ல அரிஸ்டாட்டில் தான் அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ், ஹிஸ்டோரியா அனிமேலியம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்தார். இது எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பிளான்ட் அனிமல்ஸ் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் லொக்கோமோஷன் பொறுத்து, வாக்கிங்கு, ஃப்ளையிங்கு, ஸ்விம்மிங்கு, டெரஸ்ட்ரியல், ஏரியல், அக்வாட்டிக் அப்படிங்கிறதெல்லாம் பிரித்தார். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் பிளட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் அதை பொறுத்து வந்து அனிமல்ஸை ரெண்டாக பிரித்தார். ஏனைமா வித் பிளட்டோடு இருக்கிறது, ENAIMAன்னு இருக்கணும். ஏனைமா அப்படின்னா வித்தவுட் பிளட்டு அப்படின்னு அர்த்தம். ஈனைமா, ஏனைமா அப்படிங்கிற 2 இனத்தை பிரித்தார். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே ஒத்து வர மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் மற்ற எல்லா கேட்டகரிஸையும் வச்சு கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆம்ஃபிபியா ஒரு வந்து வெர்டிபிரேட் தான், ஆனால் அதனோட டேட்பால் வந்து வாட்டரில் இருக்குது, கில்ஸ் மூலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஃபிஷ் கேட்டகரியில் கொண்டு போக முடியாது. ஃப்ராக் பார்த்திங்கன்னா லங்ஸோடு இருக்குது, லேண்ட் மோட் ஆஃப் லைஃப் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொன்றிலையும் எந்த மாதிரி அதனோட லைஃப் சைக்கிளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் வச்சு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணினாங்க பின்னாடி வந்த காலங்களில் எல்லாம். அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா தியோப்ரட்டஸ். அவர் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16th சென்ச்சுரியில் இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் ஜான் ரே அப்படிங்கிறவர் வந்து நிறைய கிளாஸிஃபை பண்ணினார். 1682 புக்ஸ் வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணார். அதில் ரொம்ப முக்கியமானது மெத்தடஸ் பிளான்ட்ரம் நோவா அப்படிங்கிறது. இதில் வந்து 18,000 பிளான்ட் ஸ்பீஷீஸை பற்றி அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது கரோலஸ் லினேயஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி, ஆல்ரெடி சொன்னது தான். ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டமேட்டிக்னு சொல்லலாம். இவர் தான் வந்து பைனோமியல் நாமன்க்ளேச்சரை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் அல்லது கிளாடிஸ்டிக் அப்படிங்கிறது, இதுதான் கிளாடிஸ்டிக் அப்படிங்கிறது. இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் எதுலேருந்து எது வந்தது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 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 டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அல்லது ஒரு பர்ஃபெக்டான ப்ரூஃபான ஒரு கிளாடிஸ்டிக் மெத்தட். இது வந்து நம்ம கிளாடோகிராம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து ஏர்னிஸ் ஹெக்கல் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது என்னன்னு சொல்லலாம்னா த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வித் த ஹெல்ப் ஆஃப் த ட்ரீ டயக்ராம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபெர்டிபிரேட் வந்து எப்படி ஆர்கானிக்காக ஸ்லோவாக லோ டு ஹையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறது ஃபிஷ் டு மேமல்ஸ் வரைக்கும் அப்படிங்கிறத வந்து கிராஜுவல் டயக்ராமில் வந்து நம்ம ஒரு சின்ன டயக்ராம்லேயே நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த கிளாஸிஃபிகேஷன் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், அதாவது 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம், 6 கிங்டம், 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வரைக்கும் இருக்குது. இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து விட்டேக்கரோட 1969 ப்ரப்போஸ் பண்ண 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இவர் ஆர்கனிசத்தை எல்லாத்தையுமே 5ஆக டிவைட் பண்ணுறாரு. மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமேலியா அப்படின்னு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா அதோட செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் மட்டும் வச்சுட்டு இதை இது பண்ணுறாரு. அடுத்தது 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறவர் வந்து காரல் ஹூஸ் அப்படிங்கிறவர் 1977 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. டோட்டலாக இவர் வந்து ஆர்கனிசத்தை 3ஆக பிரிக்கிறாரு. ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படிங்கிறது